ஒரு மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை பக்கவாட்டில் இறக்கி கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அம்மா வாழ்க வளமுடன். நீங்க அந்த ஜெனரல் இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம், அனௌன்ஸ்மெண்ட். அதர்வைஸ் ஸ்பீக் ஆரம்பிச்சிடலாமா? ஒரே ஆரம்பிச்சு விட்டலாம் ஸ்பீச். அன்பர்களின் கனிவான கவனத்திற்குன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த லைனை சொல்லி முடிச்சுட்டு ஒரே ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட அந்த லைன்ஸ் கிடைக்கலன்னா கூட ஒரே ஸ்டேட் ஆரம்பிச்சுக்கலாமா? வாழ்க வளமுடன். ஆரம்பிச்சு விட்டு 9:50 பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று சிந்திக்க வேண்டிய தலைப்பு அண்டமும் பிண்டமும். அண்டம் என்பது பிரபஞ்சம், ஆங்கிலத்துல சொல்லணும்னா யூனிவர்ஸ். பிண்டம் என்பது மனித உடம்பு, ஹியூமன் பாடி. அண்டத்தில் என்னென்ன உள்ளனவோ அவை அனைத்துமே பிண்டத்தில் உள்ளது. அதாவது பிரபஞ்சத்தில் என்ன உள்ளனவோ அத்தனையுமே மனித உடலில் உள்ளது, அதாவது பிண்டத்தில் உள்ளது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? அண்டம் வேறு, பிண்டம் வேறு அல்ல, இரண்டுமே ஒன்றுதான். இதனை மகரிஷி அவர்கள் அவர்தம் பாடலில் அண்டத்தில் கடவுளால் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கிறான் அப்படின்றார். என்ன சொல்றார் சுவாமிஜி? அண்டத்துல கடவுளால் அழைக்கப்படுகிற, கடவுள் என்று சொல்லப்படுகிறவர் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறார். அண்டத்துல கடவுள் நம்ம சொல்றோம், பிண்டத்துல உயிர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவர், கரு என்றால் இறைநிலை. அப்ப இறைநிலை அது கண்டத்தின்னா உலகம் நிலப்பரப்புன்னு அர்த்தம். கருவில் நிலைத்தவன் அண்டத்திலும் பிண்டத்திலும் அவனையே காண்கிறான். அதாவது சுத்தவெளி என்ற இறைநிலை பிரபஞ்சத்தில் உள்ளது. அந்த சுத்தவெளி என்ற இறைநிலை அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறத அண்டத்திலும் பிண்டத்திலும் அவனையே காண்கிறான், அவனே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார் சுவாமிஜி. சரி. நிச்சயமா ஆடியோ செக் பண்ணிக்கோங்க மீனாட்சியம்மா. வாழ்க வளமுடன்.
ஐயா அம்மாக்கு வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. வாழ்க வளமுடன். பண்ணலாமா? என்ன சைலன்ஸ் வாழ்க போக வளமுடன். வேண்டாம், ஸ்பேஸ் விடுங்க. அவங்க வந்த உடனே உங்களுக்கு ஹேண்ட் பார்த்துக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் மக்களே, இது ஒண்ணு. அதாவது இன்னைக்குள்ள தலைப்புக்கு பார்த்தீங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கூட நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அதாவது இறைநிலையும் நம்மளும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான். அண்டம் அப்படிங்கிறது அம்மா சொன்ன மாதிரி இப்போ பிரபஞ்சம் வானிலையில் என்ன இருக்கோ, வானத்துல என்ன இருக்கோ அப்படின்னு கூட நம்ம ஒரு கற்பனை பண்ணிட்டு, அங்க இருந்து தான் நம்ம மகரிஷி கொண்டு வந்ததே நானியார் தத்துவத்துல என்ன கொண்டு வராருன்னு சொன்னா, இறை தத்துவம் தான் அது. எந்த வகையில அப்படின்னா, இறை அப்படிங்கிறது என்ன சொல்றோம்? சுத்த வழி அப்படிங்கிற இதைத்தான் வந்து குரு நமக்கு மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, இறைநிலை எங்க இருக்குது? சுத்த வெளி அப்படிங்கிறது நமக்கு ஒரு மானசீகமா நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா, அது வானத்த தான் நினைச்சுக்கலாம் நம்ம. சுத்த வெளி அப்படிங்கிறத, கும் இருட்டு அப்படிங்கிறத. ஸோ அங்க இருக்கக்கூடிய தன்மையில தான் வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வந்து உற்பத்தி ஆகி, 6வது அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். உயிரினங்கள்ல 6வது அறிவுங்கிறது மனிதன். அப்படி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் கூட, மீனாட்சியம்மா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கண்டினியூ பண்றீங்களா? வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏதோ உங்களுக்கு நெட் இஷ்யூஸ் இருக்கு. அப்பப்போ கட் ஆயிடுது. நல்ல இடத்துல கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. வாழ்க வளமுடன். மீனாட்சியம்மா, கொஞ்சம் இடம் மாறி கொஞ்சம் உட்காந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க. எப்பவும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இதுல நல்லா கொண்டு போவீங்க அருமையா. பட் இன்னைக்கு ஏதோ ஒரு சில தொந்தரவு இருக்கு. நான் பேச கேக்குதம்மா? தேவதியம்மா உங்களுக்கு நல்லா கேட்கும். கேக்குதுங்க, நல்லா கேக்குறது. அதான் நான் இந்த அவங்களுக்கு மாதிரி ஏதோ அம்மாக்கு ஆனது கிடையாது. மீனாட்சி ஆமா அம்மாக்கு இந்த ஏதோ மாதிரி ஃபர்ஸ்ட் ஆமா ஆனது நான் இல்லை. அது ஏதோ நம்ம அன்பர்கள் பேச கூட எல்லாரும் அன்பர்கள் எல்லாருமே பொறுத்தருள வேண்டுகிறோம். கொஞ்ச நேரம் இருங்க, அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ் நாட் ஏபிள் டு டாக். நான் உங்களுக்கு கால் பண்ணி பாக்குறேன் இல்லையா? நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கண்டினியூ பண்ணட்டுமாங்க ஐயா? அழகுமா, அழகு அழகு. இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து அழகா கொண்டு போவீங்க. நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க மகரிஷி கருத்துக்கள் எல்லாம். இன்னைக்கு ஏதோ இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அழகா பேசுவீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க, எங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுருவீங்க. பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்கம்மா. நன்றி நன்றி. கரண்ட் கட் ஆயிடுச்சனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று மொபைல் டேட்டா இருந்தால் கூட அதில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இது திருப்பி அதை ஆட்டோமேட்டிக்காக ரெக்யூ பண்ண ஆகிக்கிறோம். முயற்சி பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. வாழ்க்கை வளமுடன். அதாவது முதலே சொன்ன மாதிரி அண்டத்துல உள்ளது இறைநிலை, இறைத்துகள், வெண், பஞ்சபூதங்கள், கோள்கள், உயிரினங்கள், பிரபஞ்ச களம் அல்லது வான்காந்தம், அப்புறம் பஞ்சத்தன் மாத்திரைகள், இப்படின்னு பார்த்தோம். இப்ப வந்து இந்த பார்த்ததுல வந்து அந்த விண்ணினுடைய விளக்கம் என்னன்னு இப்ப கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம், பின்ன டீட்டெயிலா பார்க்கலாம். அப்புறமா இறைநிலையிலிருந்து தான் விண் வருகிறது. அப்ப எப்படி வருகிறது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இறைநிலை வந்து வேகமா சுழலுது. தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலின் காரணமாக வேகமாக சுழலுகிறது. அதிலிருந்து வெளிவந்த இறை துகள்கள் அழுத்தம் பெறுகின்றன. சுழலும் போது இறைநிலை வந்து சுழலும் போது, அதுல வந்து வேகமா சுழலும் போது இறைத்துகள்கள் வெளியே வந்துருது. அத வெளியில வரும்போது அதுல ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது. அந்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு அலை வருகிறது. எந்த ஒன்று சுழன்றாலும் அதில் அலை வருவது என்பது இயல்பு. எல்லாமே சுழற்சி தான். இறைத்துகள் சுழற்சி, விண் சுழற்சி, கோள்கள் சுழற்சி, பஞ்சபூதங்கள் சுழற்சி. அப்ப அப்படி இருக்கிறச்ச இறைத்துகள்கள் அந்த சுழற்சியினால அழுத்தம் பெறுகின்றன. அந்த அழுத்தம் காரணமாக ஒரு அலை வருகிறது. அதுதான் வந்து விண் எனப்படும். சரி, அப்ப இதை ஏன் நம்ம சொல்றோம்னா, இந்த விண்ணினுடைய தோற்றம் வந்து எல்லா தோற்றத்திலும் அடங்கியுள்ளது. அத்தனை தோற்றமும் விண்ணின் கூட்டே. அதாவது பிரபஞ்ச தோற்றம் விண்ணின் கூட்டே, உயிரின தோற்றம் விண்ணின் கூட்டே, எல்லாமே விண்ணினுடைய கூட்டம் தான். இதான் விண்ணினுடைய ஒரு ஷார்ட்டா ஒரு விளக்கம் நாம பார்த்தோம். அடுத்ததாக வான்காந்த தளம், அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த அலைகள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வான்காந்தம் என்பது பிரபஞ்சம், கோள்கள், அணுக்கூட்டங்கள் இத்தனையுமே வான்காந்தத்தில் தான் இருக்கின்றன.
அல்லது பிரபஞ்சத்தில் தான் இருக்கின்றன. அப்ப இதிலிருந்தும் ஒரு அலை வருகிறது. எல்லாமே காந்தத்தினுடைய தன்மைதான். அந்த அலைக்கும் பேர் காந்த அலைதான். இப்ப காந்தம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருப்பாக இருக்கக்கூடிய சிவநிலை. சுத்த வெளி அது இருப்பா இருக்கு. அப்ப சுத்தவெளி சுத்தவெளி இருப்பாக இருக்கிறதுனால அழுத்தம் வருகிறது. அதாவது தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் வருது. அப்ப அந்த மாதிரி வரும்பொழுது அது விண் வருகிறது. விண்ணினுடைய அசைவில் ஒரு அலை வருகிறது. அந்த விண்ணினுடைய அசைவில் அலை வருவதனால் அந்த அலையும் இருப்பாக இருக்கின்ற சிவநிலையும் சேர்ந்ததுதான் காந்தம் என்று ஒரு டெபனிஷன் மகரிஷி அவர்கள் கொடுக்கிறாங்க. அப்ப சுத்தவெளி இருப்பா இருக்கு. அப்புறம் விண்ணு வருகிறது. அந்த விண்ணின் அசைவிலே ஒரு விரிவான அலை வருகிறது. ரெண்டுமே சேர்ந்ததுதான் அப்ப இந்த காந்த அலை அப்படின்னா எல்லா இடத்திலுமே இருக்கிறது. இது வான்காந்தத்தில் பரவி இருப்பதனால் இந்த காந்த அலை வானில் பரவுவதனால் வான்காந்தம் என்று சொல்கிறோம். இதத்தாங்க மகரிஷி அவர்தான் பாடல்ல எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையுமே உணர்த்துமோ அதுவே காந்தமாகும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த காந்தம், இந்த காந்த அலை எல்லாமே அண்டத்தில் உள்ளன. அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் எப்படி பிண்டத்துல தொடர்புடையது என்பது பின்னாடி பார்ப்போம். அப்புறம் அடுத்ததாக அப்ப இந்த காந்த அலையோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைநிலையிலிருந்து உயிரினங்கள் வரை அவைகளின் தோற்றம், இறைநிலை தோற்றம், உயிரினங்களின் தோற்றம், இறைநிலையின் இயக்கம், அப்புறம் அடுத்தது இந்த மாதிரி போன்ற உண்மைகளை எல்லாம் உணர்த்துவதே காந்த தத்துவம். இதாங்க காந்த தத்துவம். இறைநிலை எப்படி தோன்றி இருப்பு நிலையாக இருப்பது எப்படி இயக்க நிலையாக மாறுகிறது. அப்புறம் அடுத்தது உயிரின தோற்றம், உயிரினங்கள் எப்படியாக தோற்றம் பெறுகிறது, பஞ்சபூதங்கள் எப்படியாக உருவாகிறது, அப்படி அதனுடைய இயக்கம் என்ன அப்படின்ற உண்மைகளை உணர்த்துவதுதான் காந்த தத்துவம். வேற ஒண்ணும் இல்லைங்க, இதுதாங்க காந்த தத்துவம். சரி, அடுத்ததாக ஒரு சின்ன விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சத்தன் மாத்திரைகள். பஞ்சத்தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, அப்புறம் என்ன வருது, இந்த விண்ணிலிருந்து ஒரு அலை வருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அலை விண்ணிலிருந்து வரக்கூடிய அலைகள் அதுக்கு என்ன பேர் கேட்டீங்கன்னா இறைத்துகள்கள் தான். அந்த இறைத்துகள்கள் என்ன செய்கின்றன, இறைநிலையோடு கலந்து விடுகின்றன. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தி வர இறைநிலை தான், எங்க பார்த்தாலும் இறைநிலை தான். இறைநிலை இல்லாத இடமும் இல்லை. அதே மாதிரி காந்தம் இல்லாத இடமும் இல்லைன்னு மகரிஷி சொல்லுவார். இறைநிலை இல்லாத இடமே கிடையாது. இப்ப ஒரு இடத்துல வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்ப சுத்தி அந்த ஊரை சுத்தி வெள்ளமா இருக்கும். எந்த இடத்துல நம்ம நின்னாலும் சரி அது வெள்ளத்தண்ணியை தான் நம்ம பார்ப்போம். அது அப்படியே அந்த மண்ணோடு கலந்து மண்ணோட இணைஞ்சு, அது சிவப்பு மண்ணா இருந்தா சிவப்பு கலரு, பிரவுன் கலரா இருந்தா பிரவுன் கலரா வரத நமக்கு அனுபவம் இருக்கு. நம்ம டிவில எல்லாம் பார்த்திருக்கோம். இதை எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, விண்ணிலிருந்து வரக்கூடிய அலை, வெளிவந்த அலை இறைத்துகள்கள். அப்ப அந்த இறைத்துகள்கள் என்ன ஆகிறது, வந்த இறைத்துகள் அந்த இறைத்துகள்கள் இறைநிலையோடவே கலந்து விடுகின்றன. அப்ப கலக்கும் போது ஒரு தன்மாற்றம் அடைகிறது. அதுதாங்க பாயிண்ட். அது இறைநிலையோடு விண்ணிலேந்து வந்த இறைத்துகள்கள் இறைநிலையோடு கலக்கும் பொழுது தன் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த தன் மாற்றத்துக்கு என்ன பெயர்ன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச தன்மாற்றம் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த பஞ்ச தன்மாற்றம் அப்படின்னா என்னன்னா, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்று 5 மாத்திரைகளாக வந்துட்டு அதுக்கப்புறமாக உயிரினங்களில் மனமாக செயல்படுகிறது. அதுதான் பஞ்சத்தன் மாத்திரைகள். அப்ப இந்த பஞ்சத்தன் மாத்திரைகள் எங்க தோன்றுகின்றன, எங்க உருவாகின்றன, அண்டத்தில் உருவாகின்றன இல்லைங்களா? அப்ப அந்த அண்டத்தில் உருவாகின்றது அது எப்படி உயிரினங்களோடு பிண்டத்தில் தொடர்பு உடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது இப்ப என்னென்ன விளக்கம் பார்த்தோம், விண் பார்த்தோம், வான்காந்தம் பார்த்தோம், பஞ்சத்தன் மாத்திரைகள் எல்லாமே அண்டத்தில் இருக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். சரி, அப்ப பிண்டத்தில் உள்ளது என்ன என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம்.
அப்ப பிண்டத்தில் உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இறைநிலை, இறைத்துகள், விண், பஞ்சபூதங்கள், கோள்கள், வான்காந்தம், காந்த அலை, பஞ்ச தன் மாத்திரைகள், உயிரினங்கள், இவை அத்தனையும் பிண்டத்தில் இருக்கு. இறைநிலை, இறைத்துகள், விண்ணே, பஞ்சபூதங்கள், கோள்கள், வான்காந்தம், காந்த அலை, பஞ்ச தன்மாற்றம், உயிரினங்கள். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? முதலாவதாக இறைநிலை. அந்த இறைநிலை முதல்ல எங்க இருக்குன்னு பார்த்தோம்? அண்டத்தில் இருக்கு. இறைநிலைனா சுத்த வெளி இல்லைங்களா? அது அண்டத்துல இருக்கு இல்லைங்களா? அது எப்படி உயிரினத்தோடு தொடர்புடையது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த இறைநிலை, அண்டத்தில் இருக்கின்ற இறைநிலை பிண்டத்தில், அதாவது மனித உடம்பில் எல்லா உயிரினங்களிலும் ஆன்மாவாக உள்ளது. இறைநிலையே ஆன்மாவாக இருக்கிறது. ஐயா சொன்ன மாதிரி இது நானியார் தத்துவம். இறைநிலையே ஆன்மாவாகத்தான் இருக்கு. எல்லா உயிரினங்களும் இறைநிலையே ஆன்மாவாக இருக்கிறது. அப்ப அண்டத்தில் இருக்கிற இறைநிலை பிண்டத்தில் தொடர்பு உடையது. ஏன்னா ஆன்மாவா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அதனாலதான் இந்த கருத்து அண்டமும் பிண்டமும் ஒன்றே அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்புறம் பாருங்க, அடுத்த கருத்து என்னன்னு பாருங்க. மனித உடலில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த உயிரினுடைய மையத்தில் என்ன இருக்கு? சுத்த வெளி இருக்கிறது. அப்ப உயிர் என்ன, நம்ம குரு வணக்கத்துல ஒரு பாட்டு பாடும். உருவத்தில் உயிரை, உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி அப்படின்னு நம்ம பாடுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரியாக மனித உடலில் உயிர் ஓடிக்கொண்டுள்ளது. அந்த உயிரினுடைய மையத்தில் சுத்த வெளி உள்ளது. எனவே உயிரின் இயக்கமும் மெய்ப்பொருளின் இயக்கமே. அப்ப இறைநிலை எப்படி பிண்டத்தோடு தொடர்புடையது என்பதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அதனால ஆக அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கின்றது. எனவே அண்டமும் பிண்டமும் ஒன்றே. சரி, அடுத்ததாக விண்ணினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்ப எப்படி உயிரினத்தோடு தொடர்புடையது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அண்டத்துல விண்ணானது ஆற்றல் களமாக உள்ளது, நீக்கமர நிறைந்துள்ளது இல்லைங்களா? எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த விண்ணானது நம் உடலில் பின்னப்பட்ட பகுதியாக, பிராக்ஷனல் பார்ட்டிகள், பின்னப்பட்ட பகுதியாக எது இருக்கிறது? உயிர் ஆற்றலாக இருக்கிறது. அப்ப உயிராற்றல் என்பது என்ன? விண்ணினுடைய பிராக்ஷனல் பார்ட்டிகள், பின்னப்பட்ட பகுதி. அப்ப அந்த உயிரினங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்ற உயிராற்றல் அண்டவெளியில், அதாவது அண்டத்தில் இருக்கின்ற விண்தான். ஆக இதுவும் அண்டமும் பிண்டமும் ஒன்றே. சரிங்களா? அடுத்தது மூன்றாவதாக பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களும் அண்டத்தில் உள்ளன அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இதுவே அந்த பஞ்சபூதங்கள் மனித உடலோடு தொடர்பு உடையது. அதுவும் நமக்கு தெரியும். மனித உடல் என்னவா இருக்கு? நிலமா. காயக்கல்பத்துல இந்த தத்துவத்தை நாம படிச்சிருக்கோம். மனித உடலை நிலமாகவும், நீரு, நெருப்பு, காற்று, விண் என அமைந்துள்ளன. அப்ப இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அந்த பிண்டத்தில், ஹியூமன் பாடியில தொடர்புடையதாக நிலம், நீர், காற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் வருது இல்லைங்களா? அப்ப அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கின்றபடியால் அதனால இதுவும் அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படின்னு சொல்றோம். அப்ப இத திருமூலர் சொல்றாருங்க பாடல்ல. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது அப்படின்றார். இது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா, இந்த பஞ்சபூதங்களை தான் அவர் உட்கருத்து விளக்கம். சித்தர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பாடல் எழுதியிருக்காங்க, நிறைய பாடல் எழுதியிருக்காங்க. அப்ப அதை நமக்கு சாதாரணமா படிச்சா புரிய மாட்டேங்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அது உட்பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு சிந்தித்தாதான் நமக்கு புரியுது. அப்ப இந்த பாட்டினுடைய உட்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்டம் பஞ்சபூதங்களின் சேர்க்கை, அதே போல் அந்த 5 பூதங்களும் மனித உடலாக பிண்டத்தில் உருவாகி உள்ளது அப்படின்னு திருமூலர் கூறுகிறார். ஆக இந்த கருத்து தான் அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப அடுத்தது அண்டத்துல என்ன இருக்கு? கோள்கள் இருக்கின்றன. அப்ப அந்த கோள்களுடைய வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் மனித உடலோடும் உயிரோடும் நெருங்கிய தொடர்பு உடையது. ஏன்னா நம்ம பஞ்சபூத நவகிரக தத்துவத்துல படிச்சிருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச கருத்து தான். இப்ப சூரியன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது காந்த அலை கதிர்கள் நம்ம உடம்புல எலும்போடு தொடர்புடையது. புதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தோல், சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வித்து குழம்பு,
சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த ஓட்டத்தின் சீர்மை, செவ்வாய் மஜ்ஜை, குரு மூளை செல்கள், சனி நரம்பு, ராகு கேது ஓஜஸ். ஆக அண்டத்தில் உள்ள கோள்கள், அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் பிண்டத்தில் மனித உடம்போடு உயிரோடு உடலோடு தொடர்புடையன அப்படின்னு பார்த்தோம். எனவே அண்டமும் பிண்டமும் ஒன்றே அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக வான்காந்தம். அது எப்படி நமக்கு பிண்டத்தோட தொடர்புடையது பார்ப்போம். வான்காந்த விளக்கத்தை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அப்ப இறை துகள் தான் காந்த அலைகளை உருவாக்குகின்றன. காந்த அலை இல்லாத இடமே இல்லை. இறை துகள்கள் தான் காந்த அலையை உருவாக்கும் மையங்கள் அப்படின்னு மகரிஷி சொல்றார். அதுதான் காந்த அலை, இறை துகள் தான். ஏன்னா சுத்த வெளியில காந்தம் கிடையாது, அது இருப்பு நிலை. இப்ப அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நல்ல வெளிச்சமா இருக்கு, சூரிய வெளிச்சம் இருக்கு, நல்ல 2 உள்ளங்கையும் நல்லா மூடிக்கிறோம். அப்ப மூடிட்டு மெதுவா திறந்து பார்க்கிறோம். திறந்து பார்த்தா அந்த உள்ளங்கையெல்லாம் அப்படியே இருட்டா இருக்கும், கருப்பா இருட்டா இருக்கும். அதனாலதான் கருப்பு அப்படின்னு சொல்ல, சுத்த வெளிய இருட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சுத்த வெளிக்கு காந்தம் கிடையாது. அது சுழலும் பொழுது, தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலின் காரணமாக வேகமாக சுழலும் பொழுது எது வருகிறது? இறைத்துகள். அப்ப இறைத்துகள்ல இருந்து காந்த அலை வந்து விடுகிறது. அதனால இறைத்துகள்கள் தான் காந்தத்தை உருவாக்கும் மையம் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. அப்ப இது அடுத்ததாகும். அப்ப இதை காந்தத்தை உருவாக்குவது இறைத்துகள் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்ப பிண்டத்தில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லைங்களா? அப்ப அந்த உயிர் துகள்ல இருந்து என்ன வருது? உயிர் சுழற்சி, தலையிலிருந்து கால் வரை உயிர் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த உயிர் துகள்களிலிருந்து ஒரு அலை வருகிறது. அந்த அலை என்ன? இறைத்துகள்கள். அந்த அலையும் இறைத்துகள்கள். அதனை நாம என்னன்னு சொல்றோம்? ஜீவகாந்தம் என்று சொல்றோம். வான்காந்தத்தில் வரக்கூடிய காந்தலை என்னன்னு பார்த்தோம், முன்னமே பார்த்தோம் இல்லைங்களா? வான்காந்தம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப பிண்டத்துல அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய இறைத்துகள், அங்கேயும் இறைத்துகள்கள் தான், அண்டத்திலும் பிண்டத்திலும் இறைத்துகள்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது இதுவும் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்ததாக மனம். எப்படி மனமானது நமக்கு அண்டத்திலையும் பிண்டத்திலையும் தொடர்புடையது அப்படின்னு பார்ப்போம். மனம் என்பது பிரபஞ்ச பேராற்றலாக இருக்கக்கூடிய காந்த அலை. அப்புறம் எவ்வளவு பெரிய உண்மை பார்த்துக்காங்க. மனம் பிரபஞ்ச ஆற்றல் உடையதான். அந்த அளவுக்கு பிரபஞ்ச ஆற்றலுடைய ஒரு காந்த அலை. மனம் காந்த அலை பொருள். அதுதான் என்ன சொல்றாங்க, இந்த காந்த அலைதான் உயிரினங்களில் மனமாக செயல்படுகிறது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த அலை என்று சொல்லப்படுகின்ற மனம் உயிரினத்திலும் மனமாக இருக்கின்றன அப்படின்னு டெபினிஷன் கொடுக்கிறார். அதேதான் உயிரினத்துல மனமா இருக்கு. அப்ப என்ன சொல்றோம் நம்ம? இதத்தான் என்ன சொல்றாரு அடுத்த டெபினிஷன்? ஜீவ காந்த கரைசலே மனம். ஜீவகாந்தம் என்னன்னு நம்ம தெரியும் நமக்கு. அதனுடைய கரைசலே மனம். அடுத்த டெபினிஷன் என்ன கொடுக்கிறாரு? உயிரின் படர்க்கை நிலைதான் மனம் அப்படின்னு. அப்ப இந்த மனம் என்ற காந்த அலை ஆற்றல், அந்த பிரபஞ்ச ஆற்றல், அதான் அண்டத்துல இருக்கிறதா பிரபஞ்சம். அந்த பிரபஞ்ச ஆற்றல் உயிரினங்களிலே மனமாக செயல்படுகிறது. அப்ப அதே பிரபஞ்ச ஆற்றல் தான் உயிரினங்களிலும் இருக்கும் அப்படின்னு சாமி சொல்றாரு. சரி, அடுத்ததாக கருமையம். அப்ப கருமையம் எப்படி அண்டமும் பிண்டமும் தொடர்பு அப்படின்னு கரு என்றால் இறைநிலை. அப்ப இறைநிலை என்று ஒரு அர்த்தம் இருக்கு, பொருள் இருக்கு. இறைநிலையே காந்த அலையில் திணிவு பெற்றதால் அது கருமையம் என சொல்லப்படும் டெபினிஷன். கரு என்றால் இறைநிலை. அந்த இறைநிலை திணிவு பெறுகிறது, அழுத்தம் பெறுகிறது, திணிவு பெறுகிறது. அப்ப திணிவு பெற்றதால் அதை என்ன சொல்கிறோம்? கருமையம் என்று சொல்லுகிறோம். அப்ப பிரபஞ்ச பொருட்கள் அனைத்திலும் கருமையம் மறைபொருளாக தொடர்பு. என்ன பார்த்தோம் பிரபஞ்சத்துல? நம்ம அப்ப இறைநிலை பார்த்தோம், இறைத்துகள் பார்த்தோம், வெண்ணு பஞ்சபூதங்கள் அப்படிலாம் பார்த்தோம், உயிரினங்கள் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? அத்தனையிலும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்தனையிலும் அந்த கருமையமானது தொடர்பு கொண்டுள்ளது. சரி, இந்த கருமையம் எவ்வாறாக பிண்டத்துடன் தொடர்புடையது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். விண்ணினுடைய கருமையம், ஏன்னா எல்லாத்திலுமே கருமையம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப விண்ணினுடைய கருமையம் என்ற காந்த ஆற்றல் உயிரினத்தின் கருமையத்தோடு தொடர்புடையது. அப்ப அண்டம் பிண்டம் ஒன்றுன்னு வந்துட்டு அந்த கருத்து.
விண்ணினுடைய கருமையம், விண் என்பது அண்டத்தில் இருக்கிறது, அந்த கருமையம் என்ற காந்த ஆற்றல் உயிரினத்தினோட கருமையத்தோடு தொடர்புடையது. ஆகவே அண்டமும் பிண்டமும் ஒன்றே. அப்புறம் அடுத்தது பாருங்க, உயிரினத்தின் கருமையம் உலக உருண்டையோட எர்த்து, பூமி உலக உருண்டையோட அதனுடைய கருமையத்தோடு தொடர்புடையது. ஆக அதுவும் இதுவும் அண்டமும் பிண்டமும் ஒன்றே. உலகத்தினுடைய கருமையம் பிரபஞ்சத்தின் கடைசியில பிரபஞ்சத்துக்கு தான் வரும். பிரபஞ்சத்தின் கருமையத்தோடு தொடர்பு கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்ப உயிரினம், அதாவது இந்த கருமையம் என்பது முதல்ல விண்ணு, அந்த விண்ணில் இருந்து வருகிற காந்த ஆற்றல் உயிரினத்தோடு தொடர்புடைகிறது. அதுக்கப்புறம் அடுத்ததாக உலக உருண்டையோடு தொடர்புடைகிறது. அதற்கு அடுத்ததாக பிரபஞ்சத்தோடு தொடர், இவைகளோடு தொடர்புடையதால் இதுவும் அண்டமும் பிண்டமும் ஒன்றே. அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தோடு தொடர்புடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இப்ப அடுத்ததாக பஞ்சத்தன் மாத்திரை. அப்ப பஞ்சத்தன் மாத்திரையுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்ப பஞ்சத்தன் மாத்திரை எப்படி உண்டாகிறதுன்னு பார்த்தோம். அப்ப இந்த விண் துகள்களில் இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல், அப்ப விண்துகளிலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் என்னவாக மாறுகிறது? பஞ்சத்தன் மாற்றத்துல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனமாக, அது 5 மனமாக அது மாறுகிறது இல்லைங்களா? அப்ப இது அண்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சரி, இப்ப இது அண்டத்தினுடைய நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இது எப்படி உயிரினங்கள்ல இது எப்படி பஞ்சத்தன் மாத்திரை நமக்கு உருவாகிறது, எப்படி தொடர்பாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம பார்த்துட்டோம். அண்டத்துல விண்ணுதான் காந்த ஆற்றல், அது இறைத்துகள் அது இறைநிலையோட சேர்ந்ததுனால அந்த காந்தம் வருது, அது பஞ்சத்தன் மாற்றமாக தன்மாற்றம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம். உயிரினங்கள்ல இந்த பஞ்சத்தன் மாத்திரைகள் 5 புலன்கள் வழியாக செலவழிகிறது. அதுதான் பாயிண்ட். பஞ்சத்தன் மாத்திரைகள் என்னன்னு பார்த்தோம்? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் இல்லைங்களா? மனம், மனம்னா வாசனை, மனம் பார்த்தோம். இந்த 5 தன்மாற்றங்களும் 5 வழியாக செலவழிகிறது. 5 செலவழியும் பொழுது 5 மாத்திரைகளாக மாறுகின்றது. இப்ப அழுத்தம்னா ஒரு கல்லை தொட்டோன்னு வச்சுக்கோங்க, அழுத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறமா ஒரு இனிமையான இசை கேட்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஆகா, காது, அது காதுப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒலி, இந்த பாட்டினுடைய ஒலி அப்படின்னு சொல்றோம். ஒரு இயற்கை காட்சி பார்க்கும் போது என்ன சொல்றோம்? ஒளி. அப்ப கண்ணால பார்க்கும்போது இந்த இயற்கை காட்சி குளுமையா பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சுவை, நாக்கு, இந்த பழம் ரொம்ப இனிப்பா இருக்கு, இனிமையா இருக்கு, நேத்தி சாப்பிட்ட பழத்தை விட இந்த பழம் நல்லா இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். மனம், வாசனையா இருக்கு, மல்லிகைப்பூ ரொம்ப வாசனையா இருக்கு. இந்த 5 தன் மாத்திரைகள், அதாவது 5 புலன்கள் வழியாக உணர்கிறோம். அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சத்தன் மாற்றம் 5 புலன்கள் வழியாக மாறுவது பஞ்சத்தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எது உணர்கிறது? இந்த அழுத்தம், இதுதான் கல்லு அழுத்தம், இது வாசனையா இருக்கு அப்படி எது உணர்கிறது? மனம் உணர்கிறது. அதுதான் மனம். பஞ்சத்தன் மாத்திரைகள் மூளையில மனமாக மாறுகிறது. அப்ப அப்ப என்ன? இது பிண்டத்தில் நடக்கும் நிகழ்வு. அண்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சி பஞ்சத்தன் மாத்திரையாக மாறுதல், அத உணர்தல், 5 புலன்கள் வழியாக உணர்தல் என்பது பிண்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அது எது உணர்கிறது என்று சிந்தித்து பார்த்தோமானால் நமக்கு மனம் என்று தெரிய வருது. ஆகவே அண்டமும் பிண்டமும் ஒன்று. குருமகான்க அவருடைய பாடல்ல எழுதியிருக்காங்க. அந்த ஒரு பாடல் ஞான களஞ்சியத்துல இருக்குங்க. அண்டத்து நீக்கமர நிறைந்த ஒன்றை ஆதி சிவம் சக்தி என்று அழைக்கிறார்கள். ஆதினா மூலம், சிவம்னா சுத்தவெளி, இருப்பு நிலை, சக்தி என்றால் இயக்க நிலை. ஆதி சிவம் சக்தி என்று அழைக்கிறார்கள். பிண்டத்தின் அளவில் அதை ஜீவன், ஜீவன்னா உயிரினம், ஜீவன் என பெயரிட்டார்கள். அப்ப அந்த ஆதி சிவம் சக்தி எல்லாமே எதுல இருக்கு? பிண்டத்துல இருக்கு, ஜீவன்ல இருக்கு, உயிரினத்துல இருக்கு. அவர் பாடல சொல்றார், இதனை ஆழ்ந்து ஆராய்ந்தால் எல்லாம் ஒன்றே என்ற கருத்து நமக்கு தோன்றும், உணரும்.
மூலமும் முடிவும் அறிய வேண்டும். மூலமும் முடியும் அறிந்தார். அண்டத்துக்கு நீக்கமர நிறைந்த ஒன்றை ஆதி சிவம் சக்தி என்று அழைக்கிறார்கள். பிண்டத்தின் அளவை அது ஜீவன் என்று பெயரிட்டார்கள். ஆழ்ந்து ஆய்ந்தால் எல்லாமே ஒன்று. மூலமும் முடிவும் அதுவே. மூலமும் அதுதான், முடிவும் அதுதான். ஆகவே அண்டம் பிண்டம் என்ற தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர் ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது பிரபஞ்சம் பேராற்றல் உடையது. அது நம்ம உடம்புல இருக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம என்ன செய்யணும்? அதை உணர வேண்டும். அதை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம உடலை சரியாக உணர்ந்து கொள்வோம். நோயின்றி வாழ தெரியும், மனசை அமைதியாக வாழ தெரியும் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த ஒரு சித்தர் அவர்கள் நிறைய சொல்றார். இதை நிறைய சித்தர்கள் பாட்டா பாடியிருக்காங்க. சிவவாக்கியார் ஒரு சித்தர் இருக்கார். அவர் அண்டமும் நீ, பிண்டமும் நீ, ஆதி மூர்த்தியும் நீ, பிண்டமும் நீ, உயிரும் நீ, பேசும் எழுத்தும் நீ, கண்டமும் நீ, கருத்தும் நீ, கண்களுக்கு எல்லாமே நீ. ஆக பிண்டம் நீ, பொருளும் நீ, பார்க்கும் இடமெல்லாம் நீதான் நான்யார் தத்துவம். ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே அண்டம் பிண்டம் அப்படின்னு வளர்ந்துட்டோம்னா அது நான்யார் தத்துவம். அந்த தத்துவம் பெரிய தத்துவம், அதுக்குள்ள நம்ம இப்ப போக முடியாது. அப்ப அந்த மாதிரியாக நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லைங்களா? இப்ப இதை தெரிஞ்சிட்டோம். அண்டம் பிண்டம் ஒன்று, அதை ஒட்டிதான் நான்யார் தத்துவம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்ப எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும்? நாம அதை உணரணும்னா என்ன செய்ய வேண்டும்? தவம் செய்ய வேண்டும், அகத்தவம் செய்ய வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும். அப்ப அந்த மாதிரி செய்தோமானாதான் அண்டமும் பிண்டமும் ஒன்றே என்று நாம உணர முடியும். அப்படி உணர்ந்தால் உடல் நலத்திற்குரிய உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதியாக இருப்பது அகத்தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி, இதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். அடுத்ததாக கருமையம். வினைப்பதிவுகள் இல்லாமல் கருமையத்தை எப்படி தூய்மையுடன் நடத்த வேண்டும், எப்படி தூய்மையுடன் இருக்க வேண்டும் என்று தவம் செய்து அதனை உணர வேண்டும். மனதை உணர்ந்தால் நேர்மறையான எண்ணங்களை தான் நாம் நினைத்தல் வேண்டும். இவ்வாறாக நம் வாழ்க்கையில் பிரபஞ்ச பேராற்றலை நாம் சரியாக பயன்படுத்தினால் நாம முதல்ல சொன்ன மாதிரி நோயின்றி மனம் அமைதியாக இருக்கலாம். அண்டத்திலும் இறையாட்சி தான் நடக்கின்றது, பிண்டத்திலும் இறையாட்சி தான் நடக்கின்றது. அதனாலே எல்லாமே இறைவன் செயல் என்று உணர்தல் அவசியம். இன்னைக்கு நாங்க நடத்தும் போதே தொடங்கும் போதே கரண்ட் போயிடுது, நேத்திலிருந்தே போயிட்டு இருக்கு. எல்லாமே இறை செயல் தான், இறை சித்தம் தான். நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், என்னடா எப்படா நம்ம நடத்தி முடிக்க போறோம்ட்டு. அப்ப அந்த மாதிரியாக எல்லாமே இறை செயல். நான் இந்த ஒரு கதை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிடுறேங்க. ஞானதேவன் என்ற ஒரு சீடன் இருக்கான். அவன் குருகிட்ட கேட்கிறான், வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் ஒளி விட்டு பிரகாசிக்கிறது. சூரியனை பார்த்தாலே அழகா இருக்கு. அதனால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது? அப்ப மனிதர்களாகிய நாம் எவ்வளவு சிறியவர்கள். அப்ப என்னால பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள முடியலையே, எனக்கு விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு. அதற்கு குரு என்ன சொல்றாரு? குளத்தங்கரைக்கு கூட்டிட்டு போயிடார். அந்த சீடனை கூட்டிட்டு போயிடார். குளத்தங்கரைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு செம்புல நீ குளத்துல இருக்க தண்ணிய மொண்டுக்கோ, குளத்துல இருக்க தண்ணி செம்புல மொண்டுக்கோ அப்படின்றாரு. அப்ப அந்த மாதிரி செம்புல எடுத்துக்கோ அப்படின்றாரு. செம்புல எடுத்தோடனே அப்ப கேட்கிறார், இந்த செம்புல இருக்கிற தண்ணீரும் குளத்துல இருக்கிற தண்ணீருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு. அப்ப சிறுவன், அந்த சீடன் யோசிக்கிறான், ஞானதேவன் சீடன் யோசிக்கிறான். அவன் என்ன யோசிச்சு சொல்றான், இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணீர், அது குளத்துல இருக்கிற தண்ணீர் எல்லா தன்மை ஒன்றாதான் இருக்கு, பார்க்கறதுக்கு தன்மை ஒன்றாதான் இருக்கு. அதுல பாத்திரம் தான் அந்த சொம்பு, அந்த பாத்திரம் தான் சின்னது, குளம் அகலமா ஆழமா இருக்குது. அப்ப அந்த மாதிரியாக வேற எந்த வேறுபாடும் எனக்கும் தெரியவில்லை அப்படின்னு சொல்ற. அப்ப அதுக்கு பதில் அளிக்கிறார் குரு, இதுதான். அது போலவே இறைவன் என்ற இறைநிலை பிரபஞ்சத்தில் அண்டத்தில் இருக்கிறது. அந்த அண்டத்தினுடைய ஒரு சிறு வடிவம் தான் நம்முள் உள்ளது, அதுவேதான் உன்னுள் உள்ளது, அதுதான் பிண்டம் என்று விளக்குகிறார். ஆக இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? அப்ப அண்டத்தில் என்ன உள்ளனவோ அதேதான் பிண்டத்தில் இருக்கிறது. இதனை உணர வேண்டுமானால் தவத்தின் மூலமாகத்தான் உணர வேண்டும்.
இதனை உணர்ந்து அண்டம் என்றால் என்ன, பிண்டம் என்றால் என்ன என்று உணர்ந்து வாழ்க்கை நடத்தினோமானால் மனித வாழ்வு அமைதியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பு தந்த அனைத்து வேதாத்திரி அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன்.